வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே வேதனை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, தேவனுக்குள் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்ம எல்லாம் கஷ்டப்படும் போது என்ன நினைக்கிறோம்? பா முடியலப்பா, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்முடைய கஷ்டத்தெல்லாம் யாராவது வாங்கிட்டு அதுக்கு பதிலாக நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிலாம் கூட நம்ம யோசிக்கிறோம். உண்மையிலேயே அப்படி ஒரு ஆஃபர் இருக்குது, அப்படி ஒரு திட்டம் இருக்குது. எங்கே இருக்குது இந்த ஆஃபர், முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? நிஜமாவே இருக்குது. நம்ம பைபிளில் கூட பார்க்குறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்ம தேவனிடத்தில் வரும்போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு கஷ்டத்தினால அழுதுகிட்டே இருக்கும்போது அதனால வரக்கூடிய கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும். தேவன் அதை நமக்கு மாற்றி தருகிறார். இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். நிருப்பம் அவங்கள தான் சந்திக்க போறோம். வாங்க, எப்படி அவங்க ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க, பார்க்கலாம். நான் 14 வயசு இருந்தப்பதான் சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் மதுவும் சேர்ந்துச்சு. நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நண்பர்களோட தூண்டுதலால போதை மருந்துகளுக்கும் அடிமை ஆயிட்டேன். ஆரம்பத்தில் அதை சும்மா சந்தோஷத்துக்காக எடுத்தேன். ஆனால் பின்னாடி அது பழக்கமாயிடுச்சு. போதை இல்லாமல் என்னால் நார்மலாக இருக்க முடியல. தொடர்ந்து அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அம்மா அப்பா படிப்பு சம்மந்தப்பட்ட தேவைகளுக்காக கொடுத்த பணத்தையும் வீணாக செலவழித்தேன். சில நேரம் வீட்டில் அப்பா வச்சிருந்த பணத்தையும் திருடினேன். என் நிலைமை ரொம்பவே கெட்டு போயிடுச்சு. குடும்பத்தில் எல்லாரும் என்னை அவமதிச்சு பார்த்தாங்க, மோசமாக பேசுவாங்க. இவன் எதுக்குமே லாய்க்கலன்னு நினச்சாங்க. நல்ல நண்பர்கள் என்கிட்ட இருந்து தூரமாக போயிட்டாங்க. யாருக்கும் என்னை பிடிக்கல, எனக்கும் என்னை பிடிக்கல. என் அடையாளமே தொலைஞ்ச மாதிரி தோணுச்சு. தனிமையாக மனம் தளர்ந்த மாதிரி இருந்தேன். ஒரு நாள் ஹாஸ்டலில் இருந்தப்போ நண்பர்களோட சேர்ந்து டின்னருக்கு போயிருந்தேன். நிறையா மது குடித்தேன். அப்புறம் எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சது. ரொம்ப பயமா இருந்தது. அது என்னோட வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. தூங்க முடியல. தரையே சுழற மாதிரி இருந்தது. அப்ப நான் பிரார்த்தனை பண்ணேன், ஆண்டவரே, நீங்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நான் திருந்தி வாழ்வேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அந்த இரவு ரொம்பவே சிரமப்பட்டேன். ஆனா மறுநாள் காலையில புதுசா நம்பிக்கையா இருந்தது. அந்த காலை எனக்கு ஒரு புது வாழ்க்கையின் தொடக்கம் மாதிரி இருந்தது. அந்த சமயத்தில் என் வாழ்க்கையை திருத்தி அமைச்சுக்க ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு தந்தாரு. என் வாழ்க்கையை மீட்டெடுக்க என் பெற்றோர்கள் ரொம்பவே உதவி செஞ்சாங்க, எனக்கு ஆதரவா இருந்தாங்க. அப்போ என் பெரிய அக்கா வேலை பார்த்தாங்க. அவங்க என்ன அவங்களோட தங்க வச்சுக்க ரொம்ப உதவி பண்ணாங்க. அவங்களோட சேர்ந்து இருந்தது எனக்கு ஊக்கத்தை கொடுத்துச்சு. நான் சிரமப்பட்ட அந்த காலகட்டம் முழுசும் ஆண்டவர் என்னை விட்டு பிரியவே இல்லை. என்னை தாங்கி வழிகாட்டினாரு. அந்த அன்பு என்னை ஆண்டவரை நோக்கி இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் எனக்கும் ஆண்டவருக்குமான உறவை பலப்படுத்தணும்னு முடிவு பண்ணேன். கடவுள் என் உயிரை காப்பாற்றி போதை பழக்கத்திலிருந்து முழுக்க விடுவிச்சாரு. எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட நானே ஆண்டவரின் அன்பால் புதிய அடையாளத்தோட எல்லாராலையும் விருப்பப்படுகிறவனாக மாறியிருக்கேன். நான் திரும்பவும் என் அடையாளத்தை பெற்றிருக்கேன். எல்லாரும் என்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை அவமதிச்சு பார்த்த எல்லாரும் இப்போ என்ன ரொம்பவே நண்பராக பார்க்குறாங்க, ஒரு நல்ல உறவினராக பார்க்குறாங்க. எல்லா விஷயத்துலேயும் என்னை சேர்த்துக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் தேவனுக்கு தான் இதுக்கு நன்றி சொல்லணும். தேவன் எப்பவுமே என் கூட இருக்கிறத நான் உணர்றேன். எல்லாராலையும் நேசிக்கப்படுறது ரொம்ப ஒரு சந்தோஷமான உணர்வா இருக்கு. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டேன்னு முடிவெடுத்து தேவனோட பாதையில என் வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த நல்ல வாழ்க்கைக்கு தேவன் தான் காரணங்கிறத நான் முழுமையா நம்புறேன். என்னோட எல்லா பிரச்சனையும் தேவன் தீர்த்து நல்வழிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லணும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மன நிம்மதியோட இருக்கேன். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம உடம்பு ரொம்ப தூய்மையா வச்சுக்கிட்டு என்னோட அன்றாட வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தேவனை நான் முழுசா நம்புறேன். நான் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இதுக்கப்புறம் அடிமையாகவே மாட்டேன்.
தேவன் எனக்கு எப்பவுமே ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நிருபம் சொன்னதுல ஒரு அழகான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய பார்வைக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள் கூட தேவனால் சாத்தியம் அப்படிங்கறத தான் நம்ம அவங்களுடைய சாட்சியின் மூலமா பார்க்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அதிசயத்தை நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். நடக்க முடியாத ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்காரு. அவரை கொண்டு வந்து ஆலயத்து முன்னாடி வைப்பாங்க. அவர் அங்க போற வரவங்க கிட்ட பிச்சை எடுத்து அதனால வரக்கூடியதை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியம் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் அவங்க கிட்ட எனக்கு ஏதாவது தேவன் பேர்ல எனக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்போ பேதுருவும் யோவானும் அவரை பார்த்து சொல்றாங்க, உங்ககிட்ட தர்றதுக்கு எங்ககிட்ட தங்கமோ வெள்ளியோ இல்லை, ஆனா இயேசுவின் பேர்ல நாங்க வேறொன்னு உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சு எழுப்பி விடுறாங்க. உடனே அந்த நடக்க முடியாத அந்த பிச்சைக்காரர் எழுந்து நடக்கிறாரு, குதிக்கிறாரு, சந்தோஷமா ஆடி பாடுறாரு. அவர் கேட்டது பணம், ஆனா அவருக்கு கிடைச்சது வேறு விதமான ஆசீர்வாதம். அவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அவர் கால்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டுது. முழுமையா குணமாயிட்டாரு. அது மட்டும் இல்லை, அதுக்கெல்லாம் மேல மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சந்திக்கிறார். அப்ப உடல் ரீதியா மட்டும் அல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும் அவர் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார், ஒரு புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அப்படிப்பட்ட புதிய வாழ்க்கையை, புதிய நம்பிக்கையை உங்களாலும் பெற்றுக்கொள்ள முடியும். பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு என்ற பெயரில்தான் பேதுருவும் யோவானும் அந்த பிச்சைக்காரருக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். நாமும் கூட பாவம் செய்திருக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தில் பார்க்குறோம், பாவத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நாமும் கூட அந்த பிச்சைக்காரர் மாதிரி எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நமக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் உங்களுடைய துயரங்களை அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை, ஆனால் அதற்கு முன்பாக ஒரு வாழ்த்து செய்தியை பார்க்கலாம். எனது இதயபூர்வமான வாழ்த்துக்கள் CBNக்காக. 20 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சிருக்கீங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. எண்ணற்ற மக்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருந்திருக்கீங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டவர் இன்னும் அதிகமாக கிருபையும் இரக்கத்தையும் இந்த நிகழ்ச்சி மீது பொழியட்டும். அதுக்காக நான் இந்த நிகழ்ச்சி மூலமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் இந்தியா முழுவதும் இல்ல, உலகம் முழுவதும் உள்ள எண்ணற்ற மக்களை இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதம் பண்ணட்டும். நீங்க உங்க பிரியமானவர்களை இழந்து மீண்டு வர முடியாம சோகத்துல தவிச்சிட்டு இருக்கீங்களா? பொருளாதார சுமையில இருந்து மீள முடியாம இருக்கீங்களா? இதுக்கு மேல பிரச்சனையை தாங்கவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா நோயால ரொம்ப துவண்டு போயிருக்கீங்களா? CBN ப்ரேயர்ல எனக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க நம்பர் 9910401010. நவம்பர் மாசத்துல CBN ப்ரேயர் லைன்ல இந்த எல்லா விஷயத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ண போறோம். நீங்க இந்த பிரார்த்தனையில மறக்காம கலந்துக்கோங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், தேவன் நமக்கு மாற்றி தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம நம்முடைய கஷ்டத்தை பார்க்காம தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த துயரத்துலேருந்து நம்ம மீண்டு வருவோம். ரினி ஜேக்கப் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்க முதுகெலும்பு நோயினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்களுடைய பிரச்சனையை பார்க்காம தேவனை நோக்கி பார்த்தபோது ஒரு புதிய வாழ்க்கையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. வாங்க அவங்கள சந்தித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். டெல்லியிலிருந்து இந்த சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். நான் சிறு வயதுல இருந்தே
ரொம்பவே பலவீனமான ஒருத்தி. நான் கிறிஸ்துவ குடும்பத்துல இருந்து பிறந்திருந்தா கூட எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு சிறப்பா இல்ல. நான் என் பெற்றோரோட தவறாம ஆலயம் செல்வேன், வேதாங்கமத்தை வாசிப்பேன், எல்லாமே கடமையா தான் செய்வேன். ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு, அதை பத்தி நான் யோசிச்சதும் இல்ல, எதிர்பார்க்கவும் இல்லை. பரேலியில் பிறந்து வளர்ந்த ரேனி ஜேக்கப் உயர்கல்விக்காக டெல்லிக்கு வந்து சேர்ந்தார். அங்கு இருந்த கல்லூரியில் படிப்பதற்காக அவருக்கு இடம் கிடைத்தது. காலேஜ் படிக்கிறதுக்காக டெல்லி யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் திடீர்னு என் முதுகுல ரொம்ப வலி. அதை நான் பெருசா எடுத்துக்கல. திடீர்னு காய்ச்சலும் ஆரம்பிச்சது. மாத்திரை சாப்பிட்டும் குறையல. என்னோட நிலைமை ரொம்ப மோசமாச்சு. அதனால உடனே அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவங்க உடனே பரலேக்கு வா, டாக்டர் காட்டலான்னு சொன்னாங்க. நான் உடனே பரலேக்கு போனேன். டாக்டர்ஸ் என்னை பார்த்தாங்க. ஆனாலும் பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு புரியல. முதுகெலும்பு பிரச்சனைக்குன்ற பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனோம். அங்கே அவங்க நிறைய டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு உடனே என்னை டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையில் மீண்டும் பரிசோதனைகள். ஒவ்வொரு நாளும் புதிதாக எதையோ சொன்னார்கள். 2 வருஷம் நான் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். புது டாக்டர்ஸ், விதவிதமான பரிசோதனை, புது நோய்கள் பேரெல்லாம், எக்கச்சக்கமான மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள். என்னோட எல்லா நாட்களும் அப்படியே கழிஞ்சுது. ஆனா வேதனையும் வலியும் குறையவே இல்லை. உண்மையிலேயே எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது மருத்துவராலேயே கணிக்க முடியல. என்னோட சேர்ந்து என்னோட பேரண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பண கஷ்டம் ஒரு பக்கம், மன கஷ்டம் ஒரு பக்கம், உடல் வலி ஒரு பக்கம். இப்படி எல்லா வகையிலயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால எனக்கு மட்டும் இல்ல, என்னோட பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப அலைச்சல், நிறைய கஷ்டம். நான் ரொம்ப அழுத்து போயிட்டேன். அதனால நான் டாக்டரை இனிமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னோட வாழ்க்கையில இனிமே மகிழ்ச்சியே வராது, முழுக்க வலி கஷ்டம் மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைச்சிட்டேன். இந்த நோயின் காரணமாக ரீனி அடிக்கடி மனச்சோர்வில் இருந்தார். கவலையாகவும் வருத்தமாகவும் எப்போதும் தனிமையாகவும் இருந்தார். இந்த வேளையில் இருந்து நான் எப்படி மீளப் போகிறேன் என்று யோசித்தார். ஒரு முறை நான் 91ஆம் சங்கீதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு மாற்றமும் ஒரு நிம்மதியும் எனக்கு ஆரம்பிக்க துவங்கிச்சு. குறிப்பாக அதுல இருந்து சில வசனங்கள் என்னுடைய நம்பிக்கையில பலப்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். அந்த வசனங்கள் முழுவதும் எனக்காகவே சொல்லப்பட்டது போல இருந்துச்சு. நான் திரும்ப வாசிச்சேன். தேவனின் பாதுகாப்பின் கரம் என்னை சுற்றி இருக்கிறது என்பதை நான் உணர ஆரம்பிச்சேன். நான் முழுவதுமா ஆண்டவரின் கரத்தில் கொடுத்தேன். இந்த நேரத்தில் அவருடைய உறவினர் ஒருவரின் ஆலோசனையின்படி டெல்லியில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அவர் சென்றார். அங்க நான் ஒரு நல்ல டாக்டரை சந்திச்சேன். அவர் நிறைய டெஸ்ட்டுகளை எடுக்க சொன்னாங்க. ஏற்கனவே எடுத்திருந்த டெஸ்ட்டுகள் எல்லாமே ரிசல்ட் அவர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் எனக்கு நிறைய விஷயங்களை விளக்கி சொன்னாரு. அதாவது எனக்கு முதுகு பகுதியில ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு, மிக முக்கியமான ஒரு ஆபரேஷன் உடனே செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. இல்லனா இந்த இன்ஃபெக்ஷன் முதுகு எலும்புக்கு பரவிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பாடியில இருக்க லோவர் போர்ஷன் எதுவுமே வேலை செய்யாம போயிடும். இந்த ஆபரேஷன் எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு சொன்னாரு. ஏன்னா இது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மஞ்சக்காமால வரும், அப்புறம் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாரு. அம்மாவும் இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனடியாக ஆபரேஷன் திட்டமிடப்பட்டது. அந்த ஆபரேஷனின் போது ரீனியின் பெற்றோர் அவளுக்காக இயேசுவிடம் தீவிரமாக பிரார்த்தனை செய்தார்கள். ஆண்டவர் மட்டுமே அவளுக்கு உதவி செய்ய முடியும் என்று உணர்ந்தார்கள். ஆப்ரேஷன் முடிஞ்சு காலையில ஒரு 9 மணி இருக்கும். நான் கண்ணை திறந்து பார்த்து நான் முழுசா கான்ஷியஸ்க்கு வரல. ஆனாலும் கண்ணை திறக்கும் போது டாக்டர் சொன்ன பராலிசிஸ் நினைவுக்கு வந்துச்சு. உடனே பயமும் வந்துச்சு. நான் என் காலையில அசைச்சு பார்த்தேன், வேலை செஞ்சுது. என்னோட உடம்பு உணர்ச்சியும் இருந்துச்சு. அந்த ரூம்ல இருந்த என்னோட உறவுகள் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. நான் கண்ணை திறந்ததை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. என்னோட ஃபியூச்சரை பத்தியும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு எனக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த விடுதலைக்கு காரணம் கண்டிப்பா இயேசுவா தான் இருக்க முடியும்னு நான் நம்பினேன். இது நிச்சயமா இயேசுவின் செயல்பாடுன்னு தான் நான் சொல்லணும். அவர் எந்த அளவுக்கு என்னை விரும்புறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போ நான் ஆண்டவரின் பிரசன்னத்தை என் வாழ்க்கையில முழுவதுமா உணர்கிறேன். நானும் தொடர்ந்து வேதாங்கமத்தை தினமும் படிக்க துவங்கினேன். வேத வசனங்கள் வழியாக ஆண்டவர் என்னோட பேசுகிறார். அதை உணர்ந்தேன். வசனங்களின் வழியே அவர் எனக்கு சொல்ல விரும்புகிற செய்தியை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். தவறாமல் ஆலயம் செல்கிறேன். என் வாழ்க்கை ரொம்பவே மாறிடுச்சு. நான் இப்போலாம் அதை நான் நம்புறேன். வலியோடும் வேதனையோடும் மன நிறைய தூக்கத்தோடும் வாழ்க்கையை எதிர்கொண்டேன்னா இப்போ அப்படி இல்லை. நம்பிக்கையும் சந்தோஷமும் நிறைந்த
ஒரு பெண்ணாக நான் மாறினேன். என்னை மாற்றியவர் ஆண்டவர் இயேசு. இன்று மகிழ்ச்சியாக திருமண வாழ்க்கையில் இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு முன்பும் என்னுடன் இருந்தார், இப்போதும் இருக்கிறார், இனி என்றும் என்னுடன் இருப்பார். ரினி ஜேக்கப்புடைய ஒரு அழகான சாட்சியை பார்த்தோம். அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது கூட அவங்க தேவனை நோக்கி பார்த்துருக்காங்க. அந்த துன்பத்தை பார்க்கல, தேவனை நோக்கி பார்த்தபோது அவங்களுக்குள்ள அந்த புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு அவங்க ஆரோக்கியமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தேவனால தான் இது சாத்தியமா இருக்கு. தேவன் அவங்களுக்கு எப்படி உதவி செஞ்சாங்க, நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த ஆண்டு ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி 20வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற உங்களுக்காக சர்ச் கோயர் பாடல்களின் டாப் 20 கவுண்டவுன் வருகிறது. புதிய வாழ்வு மற்றும் CBN இந்தியா யூடியூப் சேனலில் அதிகமாக பார்க்கப்பட்ட டாப் 20 பாடல்களை பார்ப்போமா? சரி, சிறந்த 20 பாடல்களை தேர்ந்தெடுப்போம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி மற்றும் CBN இந்தியா இணைந்து அதிகம் பார்வையிடப்பட்ட பாடல்களில் இருந்து சிறந்த 20 பாடல்களை தேர்ந்தெடுக்கிறது. உங்கள் சர்ச் கோயர் பாடலும் அந்த பட்டியலில் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் கோயர் சாங்கை சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், தேவன் நமக்கு அதை மாற்றி தருகிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கஷ்டத்தை பார்க்காம தேவனை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இதை தான் நம்ம சாட்சியிலுமே பார்த்தோம். ரினி ஜேக்கப்புடைய அந்த முதுகெலும்பு பிரச்சனையிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார், ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதுகெலும்பு அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? ஜெபம். ஜெபம் தான் நம்முடைய முதுகெலும்பாக இருக்குது. நம்ம ஜெபிக்கும் போது தேவனிடத்தில் நம்ம பேச முடியும், அவர் பேசுவதை நம்ம கேட்க முடியும். நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் தேவன் ஆனந்தமாக மாற்ற முடியும். ஜெபத்துக்கு அந்த வல்லமை இருக்குது. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை துக்கம் இருக்குதோ, நீங்கள் அதை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. ஏதோ அப்பா, நாங்கள் உம்மிடத்தில் அழைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக, துக்கங்களுக்கு பதிலாக நன்மைகளையும் சமாதானத்தையும் அவங்களுக்கு நீங்கள் திரும்ப தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. அப்பா, நீங்கள் ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் சுவாமி அப்பா, அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் அப்பா. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கும் போது நம்ம மனசுல ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு பலம் நமக்கு கிடைக்குது. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த வல்லமையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்முடைய தேவனுக்கு தெரியும். நீங்கள் சிந்துகின்ற கண்ணீரையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பெருமூச்சுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். அதற்கு நமக்கு பைபிள் வசனங்களும் முக்கியமாக இருக்குது. எப்படி ஜெபம் முக்கியமோ அதே மாதிரி பைபிள் வசனங்களும் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கீங்களா? ஒருவேளை இல்லை அப்படின்னா இது நம்பிக்கைக்கான நேரம். நீங்கள் அவர் மேலே விசுவாசத்தை வைக்கும்போது உங்களுக்கு அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பம், வேதனை, துயரம் இது எல்லாவற்றிற்கும் காரணம் ஆசை, பேராசை, பாவம். இவை எல்லாமே இருந்தாலும் கூட இதற்கு மாற்று மனிதர்களிடத்துல கிடையாது.
இதிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் தேவனிடத்தில் வந்தால் மட்டும்தான் இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். ஒரு புதிய வாழ்க்கையும் ஒரு புதிய நம்பிக்கையையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வேதனைக்கு மனிதர்கள் ஆறுதல் சொல்ல முடியும், ஆனால் அதிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னா தேவனால் மட்டும்தான் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த பிச்சைக்காரர் சந்தித்த போது அவருடைய வாழ்க்கை மாறியதை நம்ம பார்க்குறோம். உடல் ரீதியாக மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ரீதியாகவும் அவர் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார். நிச்சயமா இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சாட்சிகள், செய்திகள், பாடல்கள் எல்லாமே நம்முடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இருக்குது. இதை நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம், உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இங்கே நிறைய மொழிகளில் எல்லா விதமான சாட்சிகளுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல், அதோட நான் கிளம்புறேன். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.